Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். அனுராதா ரமணனின் மற்றொரு சிறுகதையின் பெயர் கலையாத கார்மேகம். வீடாவது வீடு, அது கல்கோட்டை. ராமநாதன் தன் புத்திர சிகாமணிகளுடன் 2 மருமகளிடமும் புதுசாய் முந்தா நாள் தான் தன் மகளை மணந்திருக்கும் மாப்பிள்ளையிடமும் தனித்தனியாக சொல்லாமல் பொதுப்படையாக சொல்கிறார். நேற்றிரவு எழும்பூர் ஸ்டேஷனில் குடும்ப சமேதராய் ரயிலேறி இருந்து இதோ தஞ்சாவூர் மண்ணை மிதிக்கும் வரையில் கிட்டத்தட்ட 100 தரமாவது இதை சொல்லியிருப்பார் அவர். ஸ்டேஷனுக்கு நானாக வந்திருப்பானே இல்லையோ? இது இவரின் சம்சாரம் ராஜத்தின் தீராத சந்தேகம். கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு ஒரு முறை இவர்கள் தவறாமல் தங்களின் பூர்வீக ஊருக்கு விஜயம் செய்கிறார்கள். நானாவும் தவறாமல் ஸ்டேஷனுக்கு வண்டி கட்டி கொண்டு வந்து இவர்களை அழைத்து கொண்டு தான் போகிறான். இருந்தாலும் இந்த அம்மாளுக்கு இப்படி ஒரு சந்தேகம். கிராமத்திலேயே நானாவோட வீடு தான் பெருசு, மச்சு வீடுன்னு சொல்லுவா. வாசப்பக்கத்தோட 4 ஆள் சேர்த்து பிடிச்சா கூட கைக்குள்ளே அடங்காது. ராமநாதன் மறுபடியும் ஆரம்பித்து விட்டார். ராஜத்துக்கு அடுத்த சந்தேகம், அவன் அபிஷேகத்துக்கே எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சுருப்பானா, இல்லை நாம் வரணும்னு காத்துட்ருப்பானா? இந்த பாரு, ஏற்பாடு என்ன பெரிய ஏற்பாடு. வீட்டு புழக்கடையில் மாடு கட்டியிருக்கு, ஒரு குடம் பால் விடிகாலம் வரவே ரெடியாக இருக்கும். நானாவோட அப்பா காலத்து தோப்பு. கிராமத்துலேருந்து 4 ஃபர்லாங் நடந்தால் அங்கேருந்து இளநீர் வந்திருக்கும். நம்ம ஊர் ரஸ்தாளி பழத்துக்கு கேட்கவே வேண்டாம். நான் வர்றேன்னு தெரிஞ்சாலே நானாக 4-5 காரு வரவழைச்சி வச்சுருவான். ராமநாதனுக்கு 2 வருடங்களுக்கு ஒரு முறையாவது தான் பிறந்த பண்ணை மிதித்து விட்டு வர வேண்டும், அதுவும் ஒரு பட்டாளத்தையே தன்னுடன் அழைத்து கொண்டு. தான் பிறந்த ஊரின் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் அங்கே குடிக்கொண்டிருக்கிற மாரியம்மனின் சக்தியையும் சொல்லி சொல்லி மாய்ந்து போவார். இத்தனைக்கும் இவர் கிராமத்தை விட்டு பட்டணத்துக்கு போய் 35 வருடங்களுக்கு மேலாகிறது. இப்பொழுது அங்கு இவருக்கு கையகல மண் கூட கிடையாது. எல்லாவற்றையும் விற்று சுட்டு தின்றாகிவிட்டது. அதனால் என்ன, கிராமத்தில் தான் நானா இருக்கிறானே. ராமநாதன் 2 வருஷங்களுக்கு ஒரு முறை நானாவை பார்ப்பார். அந்த விடிகாலை நேரத்திலேயே குளித்து முடித்து பளிர் என்ற தும்பைப்பூ போன்ற கதர் சட்டையும் சேலம் வேட்டியுமாக ஸ்டேஷனுக்கு வந்து நிற்பான் அவன். ரயில் பிளாட்ஃபாரத்தில் வந்து நிற்பதற்குள் ராமநாதன் இருக்கும் பெட்டியை கண்டுபிடித்து அதன் ஜன்னலை ஒரு கையால் பிடித்தபடியே லொங்கு லொங்கென்று ஓடி வருவான். ஒரு கையில் பெரிய வெள்ளி கூஜா நிறைய சுட சுட காஃபி. ஏண்டா டே, ஸ்டேஷனுக்கே காஃபி கொண்டு வந்துட்டியாடா, பலே பலே. ராமநாதன் அந்த வெள்ளி கூஜாவை கண்டது முகமலர்ந்து போவார். ஆமாண்ணா, இங்கேருந்து வீடு போய் சேர்ந்துருக்குள்ள தொண்டை வறண்டு போயிடாதோ. அம்மா தான் காப்பி எடுத்துகிட்டு போடா, காலங்காலத்தில் காப்பி குடிக்கலைன்னா பட்டணத்துக்கார தவிச்சு போயிடுவான்னு விரட்டுன்னு விரட்டி விட்டா. என்ன இருந்தாலும் பண்ணையார வம்சம்னா அதுதானே, தண்ணி தான்டா. பார்த்து உபசாரம் பண்ணுறதுல உங்கள் ஃபேமிலிக்கு ஈடாக நான் வேறொரு ஃபேமிலியை பார்த்ததே இல்லை தெரியுமோ என்பார். தான் கூட்டி கொண்டு போகும் மனிதர்களிடமும் நானா என்ன பிரத்தியாரா, நம்ம மனுஷன் கிராமத்தில் நம்ம மனுஷன்னு சொல்லி எஞ்சியிருக்கிறது அவனும் அவன் குடும்பமும் தான். கூட்டத்தை கண்டு அஞ்சாத குடும்பம். அந்த காலத்தில் தினம் இவன் வீட்டில் கூடத்தில் கல்யாணம் மாதிரி சாப்பாட்டு பந்தி நடந்துகிட்டே இருக்கும். நானா வரைக்கும் அந்த தாராள மனசு இன்னும் இருக்குதுன்னு சொல்லிகிட்டே வந்தேன். சொன்னேனோ இல்லையோன்னு நீயே கேட்டுப்பார். நானா இவரது புகழுரையை தாழமாட்டாதவனாய் கூசி குறுகி போய் நிற்பான். ராமநாதன் ஒவ்வொரு முறையும் தன் குடும்ப அங்கத்தினர்களை புதுசாக அழைத்து வந்து விடுவார். போன தடவை அக்கா குடும்பம், இந்த தடவை புது மாப்பிள்ளை, அவனின் விதவை தாய். தஞ்சாவூர் நெருங்க உற்சாகமாக குரல் கொடுக்கிறார் ராமநாதன். அரிசின்னா அது அரிசி, ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதுவும் நானாவோட அம்மா லக்ஷ்மி இருக்காளே, அந்த கைமணம் யாருக்கும் வராது. என்னோட லெட்டரு முந்தா நாள் போய் சேர்ந்துருக்கோம். லட்சுமி அம்மா உடனே பசு நெய்யை காய்ச்சி மைசூர் பாக்கு பண்ணியிருப்பாள. மாப்பிள்ள, லைஃப்னா கிராமத்தில் நானா மாதிரி வாழறது தான் லைஃபு. மெட்ராஸில் பெரிய ஆஃபீஸர்னு பேர், என்ன வாழறது? எங்கப்போ எப்போ பாரு டென்ஷனு. இதுக்காகவே நான் அப்பப்போ கிராமத்துக்கு வந்துடுவேன். ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போய் ஹோட்டலில் தங்கி கண்டதை சாப்பிட்டு காசுக்கு காசையும் வரையும் பண்ணிட்டு டாக்டர் ஃபீஸையும் தண்டம் அழுகிறதுக்கு இது எவ்வளவோ தேவலை. என்டர்டெயின்மெண்ட்டு, பிரார்த்தனைக்கு பிரார்த்தனை, சாப்பாடுக்கு சாப்பாடு. ராமநாதன் சின்ன பிள்ளை சொல்ல அத்தனை பேரும் கொள்ளன்னு சிரிக்க ரயில் தஞ்சாவூர் ஸ்டேஷனை நெருங்கும் போதே பெட்டியை பிடித்து கொண்டு ஓடி வருகிறான் நானா. சௌக்கியமாடா? அம்மா உன் பொண்டாட்டி எல்லோரும் சௌக்கியமா? ஏதோ உங்கள் ஆசீர்வாதத்தில் இருக்கோண்ணா. உனக்கு என்னடா கப்பல் மாதிரி வீடு, வாய்க்கு ருசியாக சமைச்சு போட அம்மா. ஏன்டா காஃபி எங்க? இதோ உங்களை பார்த்த சந்தோஷத்தில் மறந்துட்டேன். அவன் வெள்ளி கூஜாவிலிருந்து தமிழர்கள் காஃபியை கொட்டி ஒவ்வொருத்தராய் உபசரித்து கொடுக்கிறான்.
அவன் காளி கூஜாவை எடுத்துக்கொண்டு திரும்ப ராமநாதனை சேர்ந்த கும்பல் அவனை பின்தொடர்கிறது. கிராமத்தில் பழைய மனுஷா இன்னும் எத்தனை பேர் இருக்கா? ராமநாதன் அவனை விசாரித்தபடியே நடக்கிறார். குருக்கள் குடும்பம் தான் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த நாளை மனுஷர். அவரும் வீட்டை விற்றுட்டு மெட்ராஸில் போய் செட்டில் ஆகிட்டாரான். ஆடாடே, இவன் எல்லோரும் பட்டணத்தில் என்ன தான் வச்சுருக்கோ? நீ அந்த மாதிரி அசட்டுத்தனமெல்லாம் பண்ணிடாத. என்ன பாரு, நீ இப்போ கிராமத்தில் இருக்கிறதுனால தான் நானெல்லாம் நிம்மதியாக வந்து தங்க முடியறது. அவர் பேசிக்கொண்டே வண்டியில் ஏறி அமர்கிறார். ஏண்டா, இது உன் வண்டி இல்லையா? இல்லைண்ணா, சமயத்தில் அதில் கடையாணி முறிஞ்செடுத்து ரிப்பேருக்கு அனுப்பியிருக்கேன். அது இல்லாதது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதானே, அதில் என்ன உட்கார மெத்த இருக்கும், பின் மண்டை புடைக்காமல் குஷன் வச்சு தச்சிருக்கோம். உன் வண்டி மாடு ரெண்டும் செவல ரகம் இல்லை? ஆமாண்ணா. கிராமத்துக்கு வந்து சேருவதற்குள் ராமநாதன் தன் மாப்பிள்ளையிடம் நானாவின் தாத்தா ரேக்லா வண்டி வைத்திருந்ததையும், நானாவின் அப்பாவின் திருமண ஊர்வலத்துக்கு வெள்ளை குதிரை பூட்டிய சேரியட் வந்தது பற்றியும், நானாவின் அக்ஷராபியாசத்துக்கே அவனை பட்டுவேட்டி கட்டி தலையில் வெல்வெட் குள்ளாய் வைத்து அவன் அப்பா குதிரை மீது ஏற்றி பள்ளிக்கூடம் வரையில் ஊர்வலமாய் அழைத்து வந்த அமர்க்களத்தை பற்றியும் வாய் ஓயாமல் பேச, ராமநாதன் சொன்னது போல வீடு பெருசு தான், வாசல் கருஞ்சாந்து பூசிய திண்ணையும் மகாராஜா காலத்து தூணும், குட்டையாய் குனிந்து போகாவிட்டால் மண்டையை புடைக்க செய்யும் வாசலும், நடைவாசல் சரசரமாய் தொங்கவிட்டு பட்டிருந்த குழாய் மணிகளும், உள்ளே நுழைந்ததும் சச்சதுரமாய் இரு பக்கமும் பிரிந்து அகன்ற கூடமும். மெட்ராஸில் மட்டும் இந்த மாதிரி ஒரு இடம் இருந்ததுன்னா 2 ஃப்ளாட்டு ஜோடு தவளை கணக்காக கட்டி ஒவ்வொரு கட்டளத்துலேயும் 10-12 குடித்தனம் வச்சுருவாங்க. ராமநாதன் சொல்லி கொண்டிருக்கையிலே நானாவின் மனைவியும் தாய் லட்சுமியும் வாசலுக்கு வருகிறார்கள். வாங்க வாங்க, ரொம்ப அழைச்சி போயிட்டேலே. வயசாச்சு இல்லையா? உங்களுக்கு தான் வயசாச்சு, இவளுக்கு என்ன? கிராமத்தில் காயும் பழத்தையும் சாப்பிட்டுட்டு தெம்பா வளைய வராமல். ராஜம் நானாவின் பெண்டாட்டியை விசாரித்து கொண்டே உள்ளே போகிறார். ராமநாதன் தன் மாப்பிள்ளை சகிதம் கூடத்து ஊஞ்சலிலும் அங்கே கிடந்த பிரம்பு நாற்காலிலும் பரவி உட்கார அடுத்த அரை மணி நேரத்திலே சுட சுட இட்லி, சட்னி மற்றும் குழம்பு மாதிரி காஃபி. அப்பொழுதுதான் ராமநாதன் நானாவின் குழந்தைகள் யாருமே கண்ணில் தென்படாததை கவனிக்கிறார். உனக்கு 5 குழந்தைகள் இல்லையா நானா? ஆமாம். எங்கே ஒருத்தரையும் காணா? 4-5 தடவை நான் வர்றப்போ எல்லாம் உன் குழந்தைகள் வீட்டிலே இருக்கிறது இல்லையே? லீவ் இல்லையே? அத்தை திருச்சியில் இருக்காளே, அங்கே அனுப்பியிருக்கேன். அவளுக்கு ரயிலுக்கு டிக்கெட்டு வாங்கினதுக்கும் அப்புறம் தான் உங்கள் லெட்டரே வந்தது. குழந்தைகளுக்கும் ரொம்ப வருத்தம், அவள் ஊரில் இருக்கிறப்போ இந்த மாதிரி மனுஷெல்லாம் வர்றதே இல்லையான்னு. பெரியவன் என்ன படிக்கிறா? ஸ்கூல் ஃபைனல் முடிச்சாச்சு, கல்யாணத்துக்கு பார்க்கணும். இதற்கு ராமநாதன் மூத்த மருமகள் நானாவின் புறம் திரும்புகிறாள். பொண்ணுக்கு எந்த மாதிரி இடமா பார்க்குறேன்? நானா பதிலளிப்பதற்குள் ராமநாதன் முந்திக் கொள்கிறார். இவனுக்கு என்னம்மா, பிதரார்ஜித சொத்து இருக்கு, பொண்ணுக்கு நகையே ஒரு 50 பவுன் போடுவான், உண்டா இல்லையாடா? அந்த காலத்தில் என் அம்மா 100 பவுனில் காசு மாலை போட்டிருப்பா. அதெல்லாம் இருக்கா? அழிச்சிட்டியாடா? இப்போ யாருன்னு அதெல்லாம் போடுறோமோ இல்லையா, அதெல்லாம் ஒரு செல்ஃப் செக்யூரிட்டி தானேடா. அப்போது நம்ம விஸ்வநாத பெரியப்பா பையனுக்கு பார்க்கலாமே. ஓ பேஷா. நானா புனகைத்தபடி கோவில் அபிஷேகத்துக்கு தேவையானவைகளை எடுத்து வைக்கிறான். நான் அபிஷேகத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு அப்புறம் எங்களை சுவாமி மலைக்கு அழைச்சிட்டு போயிட்டு நானா. அம்மாக்கிட்ட சொல்லிவிடு, சாயந்தரம் டிஃபன் ஒன்றும் வேண்டாம்னு, ராத்திரி வந்து சாப்பிட்டுக்கலாம். உங்கள் அம்மாவை நினச்சா கூடவே அவள் வார்த்து போடுற கல் தோசையும் மிளகாப்பொடியும் புத்தூருக்கு நெய்யும் தாண்டா ஞாபகத்துக்கு வருது. நானும் எத்தனையோ தடவை முட்டின்னு இருக்கேன், இவளுக்கு அது மாதிரி வரவே வராது. அதுக்கு என்ன பண்ணுறது? இந்த ஊர் அரிசி உளுந்து மெட்ராஸில் ஒரு நாளைக்கு ஒரு கலரில் அரிசி வாங்க வேண்டியிருக்கு. அதையும் சொல்லணுமோ இல்லையோ? ராஜன் நொடிக்கிறாள். கோவிலுக்கு கிளம்புகையில் மற்ற பெண்கள் நானாவின் மனைவியை கட்டி இழுக்கிறார்கள். இல்லை, அம்மா ராத்திரி உண்டியா அத்தனை வேலையும் செய்வா, நான் இருக்கேன். நானே கேட்கணும் தான் இருந்தேன். முந்தியெல்லாம் பாத்திரம் தேய்க்க, வீடு பெருக்க நிறைய குடியானவ பொண்ணுங்க இருப்பாள. ஆமாம், இப்போவும் வருவா. பக்கத்து கிராமத்தில் இப்போ அறுவடை சமயம் போயிருக்காங்க. நானாவின் மனைவி பிடிவாதமாய் இவர்களுடன் வர மறுத்து விட்டாள். போகிற போது ராமநாதனிடம் ராஜம் சொல்கிறாள், அந்த அம்மாவுக்கு தகுந்த நாட்டு பெண்ணே இல்லை இவ. எப்படி சொல்கிற? பின்ன பாருங்களேன், முகத்தில் எப்பவுமே ஒரு சிணுக்கல். ஒரு காலத்தில் லட்சுமி அம்மா சுமங்கலியாக இருக்கிறப்போ கூட நகையும் கொரோனாட்டு புடவையுமா எப்படி இருப்பா? இதை பாருங்க, எப்பவும் காதில் பொத்தான் மாதிரி தங்கத்தோடும் கழுத்தில் வெறும் தாலி சரடும் தான்.
இல்லாதவ வேஷம் போட்டால் ஒத்துக்கலாம், இருக்கிறவ வேஷம் போட்டால் நல்லாவே இல்லை. லக்ஷ்மி அம்மா இந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்து பெரும் பெரும் போக்கா வாழ்ந்து பழக்கப்பட்டுட்டா. இவள் பட்டணத்துலேருந்து வந்தவ தானே ஃபேஷனாக இருக்கா. இப்போ நம்ம வீட்டு குழந்தைகள் இல்லையா. அன்றிரவு வீட்டில் பலமான சாப்பாட்டுக்கு நடுவில் கூட ராமநாதன் வேடிக்கையாக கேட்கிறார். வெள்ளைத்தமிழர், வெள்ளையில் கரண்டி, இதெல்லாத்தையும் இங்கே தான் பார்க்க முடியும். இப்பொழுதே லக்ஷ்மியே புன்னகையுடன் சொல்கிறார். இங்கேயும் திருட்டு பயம் பட்டணத்துக்கு மேலே இருக்கு. ஏதோ கொஞ்சத்தை வச்சுண்டு மீது எல்லாத்தையும் பேங்க்கில் போட்டு வச்சிட சொல்லிட்டேன் நானாவே. அதுவும் சரிதான், காலம் கெட்ட கிடக்கு. ராமநாதன் சேமியா பாயசத்தில் கொட்ட கொட்ட விழித்து பார்த்து கொண்டிருக்கும் முந்திரி பருப்புகளை பொறுக்கி வாயில் போட்டுக்கொள்கிறார். சரியாய் 4 நாட்கள் சொர்க்க வாசம். ஊருக்கு கிளம்பும்போது ராஜம் தன்னுடன் ஒரு வண்டி சாமான்களை கட்டிக்கொள்கிறார். என்னடி இதெல்லாம்? ஒன்றுமில்லை, இங்கே புளி நன்னா இருக்கு, ஒரு 10 கிலோ கட்டி கொடுத்துருக்கேன் நானா. அந்த ஜாடியில் மாவுடு, மாப்பிள்ளைக்கு மாவுடுன்னா ரொம்ப பிடிக்குமா. இப்போ தான் சரோஜி சொன்னா. லக்ஷ்மி அம்மா கூட உடனே ஒரு ஜாடியை தூக்கிட்டு வந்து மூட்டை முடிச்சோட வச்சுட்டா. அந்த பொட்டெல்லாம் உப்பு நறுத்த, அது குடமிளகா. இங்கே தஞ்சாவூரை விட்டா எங்கே கிடைக்கும் இதெல்லாம். அந்த பையில் கொஞ்சம் பிஞ்சு கத்திரி, பாகலை, இத்தனை தான். ராமநாதன் ரகசியமாக தன் மனைவியை கேட்குறான். இதுக்கெல்லாம் காசு போருமே, நம்ம நானாவா காதில் விழுந்தால் திட்டுவான். அதான் கேட்டேன், நீ பாட்டுக்கு அசடு மாதிரி காசை நீட்டி அவன் மனசை நோக்க அடிச்சிட போறியேன்னு. மனுஷன்னா உசுறு பாவம். தஞ்சாவூர் ஸ்டேஷனில் தன் சேனை பரிவாரங்களுடன் நிற்கிறார் ராமநாதன். எங்கே போயிட்டான் அவன்? ராமநாதனை அவரது மகன் வினவ, அதற்குள் அவன் மனைவி குரலை தாழ்த்தி சொல்கிறாள். கிளம்புற சமயத்தில் நம்ம பாப்புவோட பால் பவுடர் டின்னு கீழே விழுந்து அத்தனை பவுடரும் தரையோட போச்சு. வடா கஷ்டமே, கீழே கொட்டினதை அன்லினியான்னு. சேச்சே, நானாகிட்ட சொன்னேன்னா அவன் தான் நீங்கள் ஸ்டேஷனுக்கு போயிட்டே இருங்கோ, இதோ இப்போவே பவுடர் டின்னோட வர்றேன்னு. ராஜா மருமகளை ஏற இறங்க பார்த்துட்டு ராமநாதனிடம் ரகசியமாக சொல்கிறாள். நல்லா இருக்கு, நீங்கள் இங்கே ஏது மாதிரி அந்த மாதிரி பால் டின்னெல்லாம் டவுனுக்கு போகணும். ராமநாதன் புன்னகைத்தார். அதெல்லாம் நானா சொடுக்கு போடுற நேரத்தில் கொண்டு வந்துடுவான். நான் வேறு அவன்கிட்ட முரட்டு பழமாக இருந்தால் ஒரு பலாப்பழமும் நல்லா ரஸ்தாளி ஒரு தாரும் கேட்டேன். டவுனுக்கு தான் போகணுமாமான்னு சொல்லிகிட்டு இருந்தான், போயிருப்பான், இதோ வந்துட்டானே. ராமநாதன் ரயில் நிலை வாசலில் தெரிந்த நானாவை தலையை பார்த்ததும் உற்சாகமாக இறைந்தார். என்னடா ரொம்ப அலைச்சலோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. சாம்பர் மோட்டர் சைக்கிளில் டவுனுக்கு போனான்னா அப்படியே நானும் தொத்துட்டேன். அங்கேருந்து ஒரு ஆட்டோ, பலாப்பழம், வாழைத்தார் ரெண்டையும் பஸ்ஸில் ஏற்ற மாட்டேன்ட்டானு. சித்த மூச்சு வாங்கிக்கோ. ராஜம் புன்னகைத்தாள். இந்தாக்கோ பால் பவுட்ரு. வர்ற வழியில் இருட்டுக்கடை அல்வா மாமாவுக்கு பிடிக்கும். இது நம்ம ஊர் இருவாட்சி. நீங்கள் கிளம்புறப்போ தொடுத்து முடியலையா, மறக்காமல் மாமிகிட்ட கொடுங்கோன்னு என் பொண்டாட்டி சொல்லி அனுப்பினா. அப்போதுதான் ராஜத்தின் மகள் நினைவு வந்தார் போல சொன்னாள். அம்மா, நானா இத்தனை செய்கிறாரு, அவர் ஒய்ஃபுக்கு நீ ஒரு ரவிக்கு துணியாவது வாங்கி தந்திருக்கலாம். எதிர்பாராத அந்த குற்றச்சாட்டினால் ராஜத்தின் முகம் அசடு தட்டுகிறது. மறந்தே போச்சு, நீயாவது ஞாபகப்படுத்தக்கூடாதா? நான் தான் ரெக்கை கட்டிக்காத தோஷமாக பறந்துகிட்டே இருக்கேன். நானா புன்முறுவலுடன் சமாதானப்படுத்தினான். இருக்கட்டும், இப்போ என்ன, அவள் எங்கே போயிட்டா, நீங்கள் தானே எங்கே போகிறீள், எல்லாம் அடுத்த தடவை பார்த்துக்கலாம். உனக்கு அது பெரிய விஷயம் இல்லை தான், உன் பொண்டாட்டிக்கு நான் வாங்கி தந்தால் தான் ஆச்சா. என்னமோ என் ஆசையை சொன்னேன். புது மாப்பிள்ளை இதற்குள் 2 100 ரூபாய் நோட்டுகளை தன் மனைவியிடம் நீட்டுகிறான். இப்போ என்ன, ரவிக்க துணைக்கு பதிலாக பணத்தை கொடுக்க சொல்கிறேன் உங்கள் அம்மாவை. தேள் கொட்டினார் போல் துடித்து நிமிர்ந்தார் ராமநாதன். அண்ணா இருக்கு, பணத்தை கொடுத்தேன். அவனை தர்ம சங்கடத்தில் ஆக்காதீங்க மாப்பிள்ள, முதல்ல பணத்தை உள்ள வைங்கோ. நானா இதை எதையுமே பொருட்படுத்தவனாய் எல்லா சாமான்களையும் பெட்டியில் ஏற்றி கொண்டிருந்தான். முதல் மணி அடித்து அத்தனை பேரும் வண்டியில் ஏற ஜன்னலை பிடித்து கொண்டே நின்றான் நானா. அடுத்த தடவை நாங்கள் இங்கே வர்றது இருக்கட்டும், முதல்ல நீயும் சம்சாரம் குழந்தைகளோட அங்கே வந்துட்டு போ. ஆகட்டும் மாமி. அவன் அங்கே வந்தால் இங்கே இங்கே நில நீச்சையெல்லாம் யார் பார்த்துக்கிறது? டே நானா, பட்டணத்துக்கு வந்தியானா ஒரே ராத்திரியில் திரும்பி ஓடி வந்துடுவேன். கிராமம் தான். 2வது விசில் கொடுத்து வண்டி மெதுவாக நகரும்போது கூடவே ஓடி வருகிறான் நானா. மாமா, வாழைத்தார சீட்டுக்கு அடியில் இருக்கே, மறந்துடாதீங்க. பலாப்பழத்தை 2 நாள் சாக்கு போட்டு மூடி வச்சா பழுத்துரும். ஆட்டுண்டா, ஓடி வராத, ஜாக்கிரதை. ராமநாதன் கையை வீசி விடை கொடுக்கிறார். மேல் துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு திரும்பி நடந்த நானாவின் மனசுக்குள் சின்னதும் பெருசுமாக 1000 கணக்குகள். இருந்த ஒரு ரட்டை வடை சங்கிலையும் விற்று காசாக்கி அத்தனை பேரையும் கவனித்து அனுப்பியாச்சு. குழந்தைகளை ஊர்லேருந்து அழைச்சிட்டு வரணும். ஸ்கூல் திறந்தால் யூனிஃபார்மு அது இதுன்னு ஏக செலவு இருக்குது. வீட்டுக்கு போனதும் நானாவின் மனைவி எப்படியும் அவனிடம் குரல் அடைக்க சொல்லி காட்டுவாள். அவளுக்கு தான் தெரியலனாலும் நீங்கள் பேச்சு வாக்கில் சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி பழைய அந்தஸ்து எல்லாம் இல்லை, சாப்பாட்டுக்கே கஷ்டம்தான்னு.
உங்களுக்கெல்லாம் வரட்டு கௌரவம், நிலம் தோப்பு எதுவுமே இல்லை, மைசூர் பாக்கு வெளில போடுற மாதிரி போட்டு விற்று தின்னாச்சுன்னு எனக்கு அப்பப்போ நாக்கு நுனி வரைக்கும் வந்தது. உங்கள் மனசு கஷ்டப்படுமேனு வாயை அடக்கின்னு இருந்தேன். நிச்சயம் சொல்லி காட்டுவாள். ஆனால் நானாவின் தாய் எதுவுமே பேச மாட்டாள். அவளுக்கு தெரியும், ராமநாதன் குடும்பத்தை பொறுத்தவரையில் கிராமத்தில் உள்ள பண்ணையார் குடும்பம் என்றைக்கும் வற்றாத அருவி, கலையாத கார்மேகம் என்பது. கொடுத்து கொடுத்தே வறண்ட கதையெல்லாம் அவர்களுக்கு எதற்கு? அடுத்த வருஷம் வரையில் ராமநாதன் தான் சந்திக்கிறவர்களிடமெல்லாம் நம் ஊரை பற்றியும் பண்ணையார் வீடு பற்றியும் சொல்லிக் கொண்டிருப்பார். அது போதும். மற்றும்